والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال حق سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين صدق الله العليم. பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் பார்த்து சொல்கிறான், قد جاءتكم موعظة من ربكم, உங்களுக்கு மத்தியிலே ஓர் அழகியதோர் உபதேசம் வந்திருக்கிறது. அழகியதோர் உபதேசம் வந்திருக்கிறது. وشفاء لما في الصدور, இன்னும் உங்களுடைய உள்ளத்தின் வியாதிகளுக்கான அருமருந்தாக இருக்கிறது. وهدى ورحمة للمؤمنين, இது மூமின்களுக்கு நேர்வழியும் அல்லாஹ்வின் புறத்தின் அருளும் என்பதாக அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லும். பிரியமான சகோதரர்களே, குர்ஆனுடைய மகத்துவத்தை உங்களுக்கு புரிய வைக்கலாம் என்று எண்ணுகிறேன். காரணம், இந்த சமூகம் இன்றைய காலத்திலே குர்ஆனை ஒரு சத்தியம் செய்யக்கூடிய ஒரு பொருளாக, ஒரு வீடு ஓப்பனிங்னா என்ன கொண்டு போய் ஃபர்ஸ்ட் வைக்கணும்னு சொல்லுவாங்க, குர்ஆனை கொண்டு போய் வைக்கணும். அந்த வைக்கிறதோடு சரி, அதை ஒரு பெரிய ஒரு உயர்வான இடத்துல அன்னைக்கு வைக்கிறது, அப்புறம் மவுத்து விழுந்தால் தான் அதை எடுப்பாங்க. அப்போது சத்தியம் பண்ணுறதுக்கு என்ன செய்யும், குர்ஆன் மேலே சத்தியமானு அப்படிலாம் கேட்டுறாதீங்க. 1000 சத்தியம் பண்ணுவான். இன்னைக்கு மக்கள் குர்ஆன் மேலே சத்தியம் பண்ணுறதுக்கெல்லாம் எங்கிட்டையும் நிறைய பேர் சத்தியம் பண்ணியிருக்கிறான். குர்ஆன் மேலே சத்தியமா, அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணுறதுக்கே சத்தியங்கள் உடையக்கூடிய காலகட்டம். குர்ஆன் மேலே சத்தியம். அப்போ ஒரு குர்ஆனை ஒரு பொருளாக, ஏதோ ஒரு கிதாபாக, புக்காக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான்னு சொன்னா, மௌஇதா அப்படின்னு சொல்றான். மௌஇதா, மௌஇதான்னு சொன்னா அது வாஸ், அரபில வாஸ்ன்னு சொல்லுவாங்க, உருதுல வாஸ் கர்ணன்னு சொல்லுவாங்க, பார்சில வாஸ், உபதேசம்னு அர்த்தம். உபதேசம். சரி, உபதேசம்னா என்ன? உபதேசத்துடைய உள்ள அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளத்தை மிருதுவாக்குவது. உள்ளத்தை மிருதுவாக்குவது உபதேசம்னா, இப்போ பயானு தமிழில் அது உபதேசம் வச்சுக்கோங்க. ஒரு சில பயான்கள் பிடிக்கும், ஒன்று பிடிக்காம போகலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய கலாமிலே சொல்லப்பட்ட வார்த்தை, அதான் சொல்வார்கள், இது பேச்சல்ல பேசக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இது பேச்சல்ல, இது பேசக்கூடிய, இது பேசிக்கொண்டே இருக்குது, இது உயிரோட்டம் உள்ளது. அப்போ இது உபதேசிக்கிறது. எப்படி உபதேசிக்கிறது சொன்னா, உபதேசம்னு சொன்னா உள்ளத்தை மிருதுவாக்கக்கூடியது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. ஆனா இந்த குர்ஆனை இன்னைக்கு என்ன செஞ்சு வச்சிருக்காங்க சொன்னா, ஈசா ரிசவாக மௌத்தாக்களுக்கு நன்மை எத்தி வைக்கக்கூடியதாக ஒரு களமாக குர்ஆனை ஆக்கி வைத்திருக்கிறார். இல்லை, மாறாக அல்லாஹ் சொல்கிறான், மௌஇதா, கடினமாக இருக்கக்கூடிய உள்ளத்தையும் மிருதுவாக்கக்கூடியது. இன்றைய சமூகத்தினுடைய நிலைப்பாடு, சில நேரங்களில் சில பேருக்கு மருந்தும் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. மருந்து கூட வேலை செய்ய மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? சில பேருடைய உள்ளங்கள் அது கருமை அடைந்து விட்டால், இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவத்தில் 3% மட்டும்தான் உடல் ரீதியான வியாதிகளுக்கு மருந்து இருக்கு. மீதி 97% வியாதிகளுக்கு என்ன செய்ய கிடையாது, மருந்து கிடையாது. அந்த 97% வியாதிகளும் எது சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா, உள்ளத்தை சம்பந்தப்பட்டது. உள்ளத்தினுடைய சார் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உலகமே இயங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆறுதலான வார்த்தை இயங்குது. இன்னைக்கு பெரும் பெரும் மடங்கள், பெரும் பெரும் ஆன்மீக தலங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆள்லாம் சும்மா வெட்டி பயலா போய் உட்காந்துருக்கான். சமீபத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு உச்சகட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் என்ன ஏழையா உட்காந்துருந்தா நீங்க தெரியுமா இல்லையா? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்துச்சு. உட்கார்ந்து இருக்கிற ஆள்லாம் ஏழையா உட்காந்துருந்தா பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு, கோடான கோடி பணங்கள் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. கோடான கோடி
பணங்கள் இருக்கு, ஆனா அவங்களோட நிம்மதி இல்லை. இந்த குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, வாருங்கள் உங்களுடைய கடினமான உள்ளத்தையும் மிருதுவாக்கக்கூடியதாக ஆக்கக்கூடியது என்பதாக குர்ஆனே தன்னைத்தானே அறிமுகப்படுகிறது. ஆனால் இந்த சமூகம் இந்த குர்ஆனை எப்படி ஆக்கிடுச்சுன்னு சொன்னா, தேவைப்படக்கூடிய நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு பொருளாக ஆக்கி வச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு கடினமாயிடுச்சுன்னு சொன்னா, குர்ஆனுடைய வசனங்கள் கேட்பதற்கும் கூட மனசு வராத ஒரு பெரும் சமூகம் ஆயிடுச்சு. முஸ்லிம்கள்ல குர்ஆனை பத்தி பேசணும், குர்ஆனை பத்தி அதை பத்தியான டிஸ்கஷன், ஆராய்ச்சி, அதை பற்றிய ஒரு உபதேசம், இதை எப்படி அல்லாஹ் சொல்றாங்கிறது பாருங்க. முன் சென்ற சமூகத்தாருடைய நிலைகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது, சும்ம கசத் குலூபுக்கும், சூரா பக்ராவினுடைய 74 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அதாவது ஈசாய்கள், கிறிஸ்துவர்களுக்கு அனுப்பப்பட்ட அவர்களுடைய பாதிரிகளுடைய சம்பவங்களை குறிப்பிட்டு சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், சும்ம கசத் குலூபுக்கும் மின் பஅதி ஸாலிக் ஃபஹிய கல் ஹிஜாரா. அவர்களுடைய உள்ளங்கள் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னா, அவருடைய உள்ளங்கள் கல் போன்று ஆகிவிட்டது. யாருக்கு சொல்றான்? வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை பற்றி இறைவன் சொல்லும்போது சொல்றான், அவங்க உள்ளங்கள் என்ன ஆயிடுச்சு? கல் போல் ஆயிடுச்சு. அவ் அஷத்த கஸ்வா, அந்த கல்லை விட மோசமானதாயிடுச்சு. குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுடைய அந்த சமூகத்துக்கு அருளப்பட்ட, அதிகமாக இறைத்தூதர் அனுப்பப்பட்ட சமூகம் எதுதான்? அதிகமாக இறைத்தூதர் அனுப்பப்பட்ட சமூகம் பனூ இஸ்ரயீல். அந்த பனூ இஸ்ரயீலுடைய மனங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் கேட்பதற்கும் கூட என்ன செய்யல, அவர்களுக்கு எண்ணம் வரல. மாறாக அவருடைய உள்ளங்கள் கல்லாயிடுச்சு. கல்லல்ல, கல்லை விட அதிகமான கிணம் தரக்கூடியதாயிடுச்சு. وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ. அல்லாஹ் கம்பேரிசன் பண்றான். இல்லை, கல்லை விட மோசம். சில நேரங்களில் கல்லும் கூட என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த கல்கள் உடைந்து ஆறுகளாக பொய்கிறது. கல் உடைந்து, சார் மணல் இருக்குல்ல, காவிரி ஆற்றுல மணல் ஓடுது, அது என்னது? என்ன எடுத்துட்டு வர்றாங்க காவிரி ஆற்றுல இருந்து? மணல். மணல் எங்கேருந்து உருவாச்சு? கல்கள், பாறைகள் உடைந்ததால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பாறைகள் உடைந்து அது மணலாக மாறிடுச்சு. அதுல இருந்து நீரூற்றுகள் ஓடுது, என்னது? ஆறுகள் ஓடுது. அல்லாஹ் சொல்றான், ஆறு ஓடுது. وَإِن مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ. சில நேரங்கள்ல கல்கள் என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, அது உடைந்து சிதறி வருகிறது, அதிலிருந்து தண்ணீர் ஊற்றுகள் வருகிறது என்பதாக அல்லாஹ் சொன்னான். சில இடங்கள்ல என்ன செய்யுது? وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ. சில இடங்கள்ல கல்கள் உடைந்து, பாறைகள் உடைந்து அது என்ன ஆகுது? ஆறுகளாக வருது. وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقُّ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ. சில நேரங்களில் அந்த பாறைகள், கல்கள் உடைந்து தண்ணீராக வருகிறது. போர் போடும் என்ன வருது? என்ன சொல்லுவாங்க போர் போடும்போது? பாறை ஈரம் வந்துருச்சுன்னா விட்டுறாதீங்க, நல்லா உள்ள போட்டு அமுத்தி எடுங்க. காரணம் என்ன செய்யும்? பாறைகள் என்ன இருக்கும்? என்ன சார் இருக்கும்? அல்லாஹ் சொல்றது ஆகுதா? وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ. இன்னும் சில கற்கள் அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு உடைந்து உருண்டோடுகிறதுன்னு சொல்றான். சில பேருடைய உள்ளங்கள் எப்படி ஆயிடுதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கலாமை கேட்பதற்கே மனசு வர்றது கிடையாது. வருதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துடைய நிலைப்பாடு, அரட்டை அடிக்கிறதுக்கு, பாட்டு கேட்கறதுக்கு, கவாலி கேட்பதற்கு, நெட்ல உட்காந்து விளையாடுறதுக்கு, பப்ஜி விளையாடுறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஆனா குர்ஆன் கேட்கிற நேரம் இருக்கா? குர்ஆனை பத்தி பேசினா உட்கார்றதுக்கு மனசு வருமா? இல்ல பயான்கள்ல போய் உட்கார்றது மனசு வருதா இந்த சமூகத்துக்கு? இல்லை. காரணம், இந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடு எப்படி ஆச்சுன்னு சொன்னா, கல் அல்ல. அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னா, இன்னைக்கு நிதர்சனம் பார்க்கிறோம் இந்த சமூகத்திற்கு. وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ. கல் இல்லப்பா, கல்லை விட மோசம். காரணம், கல்லும் கூட அல்லாஹ்வுடைய அச்சத்தால செய்து அழுகுது. அது மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சம்பவம் சொல்லுவாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு இடத்தை கடந்து, மூசாவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டுல எதுவும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, கல்லை கடந்து போறாங்க. அழுகக்கூடிய சப்தம் வருது. திரும்பி திரும்பி பார்க்கறாங்க, யார் அழுகிறதுன்னு பார்க்கறாங்க. கடைசியில அந்த கல் பேசுகிறது, நான் தான் அழுகிறேன். ஏன் அழுகிற? அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கிறான். நாளை மறுமை தினத்தில் கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, அந்த வசனத்துக்கு பின்னாடி வரும் கல் ஹிஜாரா, அதாவது
உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரகத்தை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நாளை மறுமை தினத்தினுடைய எரிகட்டைகள் யாருன்னு சொன்னா கருக்கள்ங்கிற வசனத்தை அல்லாஹ் இருக்கிறான். அப்போ கருக்கள் நாங்களும் நாளை மறுமை நாள் என்ன செய்ய போறோம் எரிய போகிறோம். எதை அழுகுதுதா? எதை அழுகுதுதா? கல் அழுகுது. அப்போ நபி சொல்றாங்க, நான் அல்லாஹ்ட்ட உங்கள்கிட்ட பரிந்து பேசினேன் அப்படின்னு. அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. அல்லாஹ் உத்தரவு தரான், நீ என்ன செய்ய மாட்ட, நாளைக்கு மறுமை நாள் எரிய மாட்டேன். எரிய மாட்டேன்னு சொன்னா திரும்ப அழுகுது கல். இப்ப கேட்கறேன், ஏப்பா இப்பதான் உனக்கு விடுதலை வாங்கி இருந்தாச்சே, பின்ன ஏன் அழுகிற? அப்படி கேட்கும் பொழுது அந்த கல், நான் ஆனந்த கண்ணீர் விட்டேன்னு சொல்லிச்சான். கல்லும் கூட கரையும். சில நேரங்கள்ல மனித உள்ளங்கள் என்ன செய்வதில்லை, கரைவதில்லை. அதுபோல மனநிலைகள் இன்றைய சமூகத்தில் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேட்பதற்கு இந்த சமூகத்தில் ஆட்கள் கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாத மற்ற கவிதைகள், பாடல்கள், சினிமாக்கள், ஆடல் பாடல் கேட்க தயார். ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சூப்பரான பயானுங்க அப்படின்னு சொன்னா எந்த பயானை சொல்லுவோம்? எந்த பயான்ல கட்டுக்கதை அள்ளி விடக்கூடிய பயான்கள் இருக்கும், கட்டுக்கதைகள் அள்ளி விடுற பயான் இருக்கும், தைஃபான ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய பயான்கள் இருக்கும், எங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேராத ஒரு ஹதீஸ்கள் இருக்கும், பெரியாருடைய வாழ்க்கை வரலாறுகள் இருக்கும், உட்டடிக்கிற கதைகள் இருக்கும். இதை கேட்கிறான் வாயை பொழுதுகிட்டு. சில பேர் வந்து அப்படி ஒரு பேச்சு பேசுறான். எப்படி பேசுறான்னு சொன்னா, வெறும் அவுலியாக்கள் கதை தான். அப்படி அவுலியாக்கள் இருந்திருப்பாங்களாங்கிற டவுட். அதை கேட்டு சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ்னு கத்துறான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேட்கக்கூடிய சபையிலையும் கூட இல்லாத ஆர்வங்கள் எங்க இருக்கு? கட்டுக்கதை அவுலியாக்களுடைய கதை சொல்ற நேரம் அந்த சபைகள் என்ன செய்யுது? ஹா ஹூன்னு கத்துறான். ஆனா அதே இடத்துல அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படுதான்னு சொன்னா கிடையாது. இந்த சமூகம் அப்படின்னு ஆயிடுச்சு. கட்டுக்கதை சொல்ற கூட்டத்துக்கு என்ன செய்யுது? மண்டை ஆட்டிட்டு உட்காந்து, ஆஹா மாஷா அல்லாஹ், சூப்பர், என்ன பயன் பண்ண, என்னடா பயன் பண்ணாரு? அந்த ஒரு பெரியார் இருந்தாராமா, அவர் வானத்து பக்கத்துல போய் முதல் வானத்துல தொட்டாராமா, திரும்ப அவர் கீழே வந்தாராமா, பின்ன எல்லாத்துக்கும் சேர்த்து சோறு போட்டாராமா, என்னென்னமோ கதை அடிக்கிறான். இது கேட்கறதுல ஹாஹூன் இருக்கு. இந்த சமூகம் பேசுறதுக்கும் வாய்ஸுகள் பயான் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் குரானுடைய விஷயங்களை, குரானில் இருக்கக்கூடிய வசனங்களை பேசக்கூடிய சொல்லக்கூடிய சபைகள் இன்னைக்கு என்னமோ குறைந்து கொண்டிருப்பதை பார்க்கணும். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், ஃபதக்கிர் பில் குர்ஆனி மை யகாஃபு வஈத். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும். வசியத் உபதேசத்திற்கு மிக உகந்தது எது? இதுதான் குர்ஆன் மட்டும்தான். இன்னைக்கு கட்டுக்கதைகள் தான் என்ன செய்யுது? உபதேசம் என்பதாக நடைபெறக்கூடிய எத்தனையோ பயான்களுடைய நிகழ்ச்சி பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடியது ஃபதக்கிர் பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு நீங்கள் எச்சரிக்கை. இதே இன்றைக்கு சபைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, பாடல்கள்ல இன்னைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கும்னா, நாகூர் நிஃபா சாங்கலை யாராவது ஒரு ஆள் பாடுறது இருந்தா அது பெரிய பக்தி சபையாகப்பட்டது. இல்ல கட்டுக்கதை சொல்லக்கூடிய சில அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆலிம் சாக்களை கூப்பிட்டு வந்து பயான் செய்யறதே மிகப்பெரிய ஆரவாரமான நிலைகள் இருக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சில சமூகங்கள் சொன்னா சபைகள் இருந்துச்சு. எப்படி சபை தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களை உட்கார வச்சுட்டு குர்ஆன் ஓத சொல்லி கேட்பான். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அமர வைத்து குர்ஆன் ஓத சொல்றாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க குர்ஆன் ஓத சொல்றீங்களே, உங்களுக்கு இறக்கப்பட்டதை நான் எப்படி யா ரசூலல்லாஹ் ஓதி காக்கிறது? அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் ஓதுங்கள் அப்துல்லா பின் மஸ்ஊதே, நீங்கள் ஓதுவதை கேட்பதின் மூலமாக எனக்கு சில ஆனந்தங்கள் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய நபி என்ன சொல்றாங்க, நீங்க அப்துல்லா பின் மஸ்ஊதே ஓதுங்க, நீங்க ஒவ்வொருத்தருடைய ஓதுவதன் மூலமாகவும் சில இன்பங்கள் எனக்கு கிடைக்க பெறுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சூரா நிசாவுடைய வசனங்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ஓதுறாங்க. ஓதிட்டு இருக்கும் பொழுது இது சபை. இன்றைய சபை எப்படி இருக்கு? அரட்டை அரங்கங்களும், அப்புறம் வேற என்ன இருக்குது, ரெண்டு பேர் இங்கிட்டு ரெண்டு பேர் உட்காந்துட்டு செட்டில் உட்காம பேர் என்ன பட்டிமன்றங்கள் நடக்குது. அதுல இந்த சமூகம் ரொம்ப ஆஹோங்குது. ஆனா நபியுடைய சபை எப்படி இருக்குன்னு சொன்னா, நபி உட்கார்ந்து இருப்பாங்க, சஹாபாக்களை உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான்களுடைய சபையில் நடக்கும் பொழுது பெருமானார் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார வச்சு ஓத சொல்றாங்க. ஓதிட்டே இருக்கிறாங்க. நபி அழகாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சஹாபாக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. எப்படியாப்பட்ட சூழல் சொன்னா, சஹாபாக்களுடைய தலைகள் மீது பறவைகள் அமர்ந்திருப்பது போன்று இருக்கிறாங்க.
ஒரு பறவை மண்டையில உட்காந்துச்சு எப்படி ஆடிட்டு உட்காருவோமா? இப்படித்தான் உட்காருவோம். மண்டையில குருவி உட்கார்ந்துட்டு இருக்கு, மண்டையை ஆடிட்டு உட்காருவோமா இல்லை இப்படி உட்காந்துருப்போமா? அப்படி அசையாம உட்காந்துருப்போம். சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைகள் அப்படிதான் இருப்பாங்க. மேலே இருந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்தா அந்த மண்டைகள் மட்டுமே தெரியும், ஆடுவதும் கூட தெரியாது. அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய சபைகள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஓதி இருக்க அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் ஒரு வசனம் வருகிறது. சூரா நிசாவுடைய 41 சூரா நிசா ஓதிட்டு இருக்காங்க. 41வது அத்தியாயம் வரும்பொழுது வசனம் வரும்பொழுது ஃபகைஃப இதா ஜிஅத மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜிஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. வசனம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஸ்புக் ஹஸ்புக் ஹஸ்புக். ஓதிட்டு இருக்கார் சஹாபி அப்துல்லா பின் மஸ்ஊத் ஓதிட்டு ஹஸ்புக் ஹஸ்புக் ஹஸ்புக். ஹஸ்புனா போதும் 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 நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன நான் அதுக்கு அர்த்தம் பின்னாடி சொல்றேன். இத அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு நிப்பாட்டிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. நபி அழுதுட்டு இருக்காங்க. நபி என்ன செய்றாங்க? ஓதல நிப்பாட்டிட்டு மண்டை எடுத்து பார்க்கறாங்க. நபி அழுதுட்டு உட்கார்ந்து. காரணம் இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா ஃபகைஃப இதா ஜிஅனா பிகுல்லி உம்மத்தின் பிஷஹீத். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒருவரை நான் சாட்சியாக கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். வஜிஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீத். நபி உம்முடைய சமூகத்திற்கும் உண்மையை நான் சாட்சியாக கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். உங்களை நிராகரித்தவர்களுக்கு எதிராக நீங்களே சாட்சியாக நிப்பாட்டப்படுவீர்கள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுக ஆரம்பிக்கிறார். காரணம், என் சமூகத்துக்கு எதிராக நானே சாட்சி சொல்லணுமான்னு சொல்லிட்டு அழுதவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? நிப்பாட்டுங்க, என்னால் முடியல, கேட்க முடியல. அப்போ குர்ஆனை கொண்ட ஒரு நசியத்தை தவிர உலகத்துல வேற எந்த உபதேசமும் செல்லுபடியாது. ஆனா இன்னைக்கு உபதேசங்கிற பேரால கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடக்கூடிய எத்தனையோ வாயிஸ்கள் இருக்கிறாங்க, உபதேசிப்பவர்கள் இருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த உபதேசத்தால் இந்த சமூகத்துக்கு எந்த பொருளும் கிடைக்காது. ஒரு உபதேசத்திற்குரிய ஒரு பொருள்னு சொன்னா இந்த அல் குர்ஆன் ஷரீஃப். இந்த உபதேசத்துல உங்களுக்கு சந்தேகம் வரும் பட்சத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் மட்டுமே இதற்கு என்ன செய்யும்? வழிநடத்தும். இந்த சமூகம் இதை விட்டுடுச்சு. இந்த சமூகம் என்ன செஞ்சு? இதை விட்டுடுச்சு, வெவ்வேறு பொருட்களை கையில் எடுத்துச்சு. இன்னைக்கு அழிவினுடைய விளிம்பில் இந்த சமூகம் இருக்கிறது. என்றைக்கு இந்த சமூகம் இந்த அல் குர்ஆனை எடுக்கிறதோ கையில, இதை மனமாற கண்ணியப்படுத்துகிறதோ, இதை வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்கிறதோ, இது அல்லாஹ்வுடைய கலாம் என்று ஏற்றுக்கொள்கிறதோ, இதனால் உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை மதிக்கிறதோ, நிச்சயமாக இந்த சமூகம் உலகத்திலே உயர்வானதாக இருக்கும். எப்பொழுது இந்த குர்ஆனை ஒரு பொருளாக, ஒரு வஸ்துவாக, தேவைப்படக்கூடிய நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு பொருளாக நினைத்ததோ, இந்த சமூகம் அழிவின் விளிம்பிலே சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதை விட்டும் என்னையும் இந்த சமூகத்தையும் அல்லாஹ் காப்பாற்றி அருள்புரி மட்டுமாக. வாஹிதுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.